கத்துக்கிட்ட விஷயம் என்ன, அதுதான் வந்து இன்னைக்கு கேட்க போற கொஸ்டின். இந்த லாக்டவுனில் நான் கற்றுக்கிட்டது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாட்றான்ப்பா. ஓஹோ, நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஷாப்பிங் மால் ஸ்டேட்டஸ் இல்லாம கூட வாழலாம், மருத்துவமும் விவசாயமும் இல்லாம வாழ முடியாது. அந்த வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. ஆதித்யா சேனல்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லாக்டவுன் பீரியட்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் கத்துக்கிட்டோன்னு. நான் கத்துக்கிட்ட வேல்யூஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுக்கு எப்படி உதவி பண்ணேன். என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருக்க பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ நம்மளால வீட்டிலே இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஒரு சின்ன பாத்திரத்துல தினமும் கொஞ்சம் தண்ணி வச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு எல்லாம் பேர்ட்ஸும் வரும். ஆஹா, என்ன மனசு உங்க மனசு. அது பெரிய வேலையாச்சே. இந்த லாக்டவுன்ல நான் கத்துக்கிட்டது பல்லாங்குழி டவுன்லோட் பண்ணேன், விளையாட கத்துக்கிட்டேன். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்படின்றத கத்துக்கிட்டேன். பொதுவாகவே நான் ரொம்ப சீக்கிரம் நண்பர்கள் சேர்க்கக்கூடிய ஆள். நான் எல்லாரையும் சகஜமாக பழகிட்டு இருப்பேன். ஆனால் இந்த கொரோனா வந்த நேரத்தில் குவாரண்டைனில் நான் தனிமையில் இருக்கும்போது தான் நான் உணர்கின்றேன், ஒரு சில நண்பர்களே உற்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களே என்னை இந்த சமயத்தில் தேற்றிக் கொண்டு வருகின்றார்கள். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. ஹாய் டூட்ஸ், நீங்க சொல்லுங்க டியூட்ல சூப்பரான ஆன்சர்ஸ்லாம் எல்லாம் சென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, லாக்டவுன் முடிஞ்ச உடனே மொத போற பிளேஸ் என்ன? அதான் நீங்க எல்லாரும் வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணி வீடியோ பண்ணி சென்ட் பண்ண போறீங்க. அண்ட் எப்படி சென்ட் பண்ணணும்? எஸ் எக்ஸாக்ட்லி 7299925751 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. டியூடுன்னு மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா வந்து உங்க வீடியோ வந்து நாங்க கேட்ச் பண்ணிடுவோம். லாக்டவுன் முடிஞ்சு நான் போற முதல் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பெஸ்ட் நகர் போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஒரு ஸ்பாட் அது. ஸோ அங்கதான் போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ்க்காக ஐ ஆம் வெயிட்டிங். நீங்க சொல்லுங்க டியூட்.